ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியோடு மேதகு ஆளுநர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஏற்கனவே மேதகு ஆளுநர் அவரிடத்திலே கொடுக்கப்பட்ட புகார் மனுவின் மீதும் ஏற்கனவே சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனுவின் மீது இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் மேதகு ஆளுநர்களை நேரடியாக சந்தித்து ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களால் கொடுக்கப்பட்ட புகார் மனுவின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு நானும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அண்ணன் இன்பதுரை அவர்களும் மேதகு ஆளுநரிடத்திலே வலியுறுத்தி மீண்டும் அண்ணன் எடப்பாடியாருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் மீண்டும் ஒரு புகார் மனுவை இன்றைக்கு தந்திருக்கிறோம். அந்த புகார் மனுவின் அடிப்படையில் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்த மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 1 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக குதிரை வேகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு அவர்களை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருப்பதை கண்டித்தும் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மேதகு ஆளுநர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தமிழகத்தினுடைய தலைவர் ஆவார். அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்திருக்கின்ற மனுவின் மீது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்துகளின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு வந்திருக்கிறோம்.